கோவை நேருநகர் இளங்கோநகர் பகுதியில் உள்ள ஹவுசிங் யூனிட் பகுதியில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி நாளன்று விநாயகரின் பிறந்த நாளாக விநாயகர் சதுர்த்தி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் கோவை நேருநகர் இளங்கோநகர் பகுதியில் உள்ள ஹவுசிங் யூனிட் பகுதியில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் அதிகாலை கணபதி ஹோமத்துடன் விழா துவங்கியது. விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை நடைபெற்றது. விநாயகருக்கு கொழுக்கட்டை, சுண்டல், அப்பம் படைக்கப்பட்டன. விழாவில் சிறப்பு நிகழ்வாக நேருநகர் லயன்ஸ் சங்கம், தேஜஸ் அசோசியேட்ஸ் இணைந்து ஒருங்கிணைத்த நல்லாம்பாளையம் திருமதி ஜோதி ஹரிஹரன் குழுவினரின் தவசியாமிர்தம் நாட்டிய பள்ளி வழங்கிய பரதநாட்டிய நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் ஏபிஜே அப்துல் கலாம் மாலை நேர பாடசாலை மாணவ மாணவியர் மற்றும் நேருநகர் கவியரசன் வழங்கும் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு நடனமாடிய குழந்தைகளுக்கு மகாகவி பாரதி மண்டல தலைவர் செந்தில்குமார், நேருநகர் லயன்ஸ் சங்க தலைவர் சுப்பு, தேஜஸ்வினி, சம்பூரணம், விசாகம் ரியல் எஸ்டேட் இமேஜ் குமார், கோவில் நிர்வாகிகள் வெங்கடேசன், ரங்கநாதன், செல்வராஜ், விசாரணி குமார் ஆகியோர் இணைந்து நினைவு பரிசு வழங்கினர். மேலும் இளங்கோநகரைச் சேர்ந்த பள்ளியில் 2ஆம் இடம் பெற்ற மாணவி அக்ஷதாவுக்கு கல்வி ஊக்கத்தொகை மற்றும் நினைவு பரிசை லயன் செந்தில்குமார் வழங்கினார்.